Praise the Lord. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கர்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உங்கள் பாவங்களை கர்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், சிறு வயதிலிருந்து எவ்வளவு தவறுகளை செய்திருப்போம். பொய் பேசியிருக்கலாம், மற்றவர்களுடைய பொருள்களை திருடியிருக்கலாம், தன் பெற்றோரை எதிர்த்து பேசியிருக்கலாம், பிறருக்கு விரோதமாக நினைத்திருக்கலாம். இதெல்லாம் தவறா என்று கேட்பீர்கள். வேதம் நமக்கு இதெல்லாம் பாவம் என்று சொல்கிறது. இது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை மீட்கத்தான் தேவன் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பல அற்புதங்களும் அதிசயங்களையும் ஜனங்களுக்கு முன்பாக செய்தார். இதனால் ஜனங்கள் எல்லாரும் தேவனை மிகவும் விசுவாசித்தார்கள். அப்படி இருந்தும் தேவன் நம் பாவங்களை போக்க தன்னை பலியாக்கினார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் உலகத்தின் பாவங்களை கழுவினார். ஆனால் உலகத்தின் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களை செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இதை காண்கிற தேவன் எவ்வளவு வருத்தப்படுவார். இதற்கு மேல் பாவங்களை செய்யாமல் தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர் உங்களுக்கு வருகிற எல்லா காரியத்திலிருந்தும் மீட்டுக் கொள்வார். ஆமேன்.